அனைவருக்கும் வணக்கம். காலச்செலவை கட்டுப்படுத்த நான் அவை வணக்கத்தை இப்படி சொல்கிறேன். மேடையிலே உள்ள பெரியோர்களே, மேடைக்கு கீழே உள்ள அதையும் விட பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த புத்தகத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள். இது அத்தனை பற்றி நான் பேச போறதில்லை. சுருக்கமாகத்தான் சொல்ல போகிறேன். ஒரு விழா அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழா அருமையாக நடக்கிறது என்று சொன்னால் வந்திருக்கிறவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். அதுதான் அருமை. மேடையில் பேசுவார், விழா அருமையாக நடக்கிறது இல்லை நாங்கள் பேசுவோம். அது காரணம் நீங்கள்லாம் பொறுமையா இருக்கிறீங்கன்னு நம்பிக்கை. எனவே ஒரு 10 நிமிடங்கள் முதல்ல இது போன்ற ஒரு புத்தகத்தை பதிப்பிக்கவே ஒரு பெரிய துணிவு வேண்டும். அந்த துணிவுக்காகவே காவிரி மைந்தனை நான் பாராட்டுகின்றேன். இரண்டாவது, இதுல 100 கட்டுரைகள் இருக்கின்றன. உண்மையிலேயே இப்ப என்ன தமிழ்நாட்டில்னா ஒரு கட்டுரை போட்டு 1ன்னா 100ங்கிறான். அந்த மாதிரி கிடையாது. இந்த ஈக்குவேஷன் கிடையாது. 100ன்னா நிச்சயமா 100. எனவே 100 கட்டுரைகள் இருக்கின்றன. இது இரண்டாவது. மூன்றாவது, இதனுடைய மதிப்புரை என்று கேட்டால், தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கு, இந்த செம்மாந்த மொழியினுடைய இன்பம் அறிந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு ஒற்றை தாளிலே கண்ணதாசன் என்று எழுதி போட்டாலே அந்த காகிதத்துக்கு மதிப்பு வரும் என்று சொன்னால் இந்த புத்தகத்துக்கு மதிப்பு இல்லாமல் எப்படி இருக்கும்? நான் கவிதையிலே சொல்லுவேன், வண்ணத்தென்றல் ஒன்று வன் தமிழை உண்டது, கண்ணதாசன் என்ற பேரில் காலம் தன்னை வென்றது, செட்டி வீட்டு சேவல் ஒன்று செந்தமிழை ஆத்தது, பட்டி தொட்டி எங்கும் பாடும் பாடல் வளம் பெற்றது, இசை வடிவம் இவனை கேட்டு இலக்கணத்தை கற்றது, அசைய வைக்கும் லயம் இவனை ஆசிரியன் என்றது. ஒரு நீண்ட கவிதை, இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஏன்னா அப்புறம் என்னுடைய கவிதை நிகழ்ச்சியா போயிடும். ஆகவே இப்படியெல்லாம் தொட்டு தொட்டு அனுபவித்த அந்த அற்புதமான மா கவிஞனை பற்றி 100 பேர் இருக்கிறார்கள். இந்த ஆவணம் தெரிவிப்பது என்ன என்றால், இவர்கள் எல்லாம் பெரிய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்களோ அல்லது பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்களோ அல்லது எழுத்தையே தொழிலாக கொண்டவர்களோ அல்ல. அப்படியும் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி பாமர ஜனங்கள், ஒரு பக்கம் முதியவர், இன்னொருத்தர் எழுத்துக்கு புதியவர். இது ஒரு சின்ன பெண், இளம் வயது பெண், 18 வயது நிறையாத பெண், சிம்மாஞ்சனா என்ற ஒரு பெண் எழுதியிருக்கிறார்கள். ஆக பரந்துபட்ட தமிழகத்திலே வெவ்வேறு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதில் எழுதியிருக்கிறார்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய அடுத்த சிறப்பு. பாரதியை பற்றி சொல்லும் போது நான் சொல்வதுண்டு, தொட்ட இடமெல்லாம் சுனாதம் சுசீந்திரத்து வட்ட தூண் வரிசை கோவில் மண்டபத்துள் எங்கள் எட்டைய புறக்கவிஞர் நம்ம படித்தார். அதே போலத்தான் கண்ணதாசன், எங்கு தொட்டாலும் இனிமை, தொட்ட இடமெல்லாம் இனிமை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞன். எனக்குள்ள பிரச்சனை, இதுல இருக்கக்கூடியதெல்லாம் குறிப்பிட்டு காட்டினால் அதுவும் காலம் ஓடிவிடும். ஆனால் இருக்கக்கூடிய காலத்திலே இதுல 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு கட்டுரை இருக்குல்ல, 2 விஷயத்தை சொல்றேன். ஒன்று இதுக்கும் நான் கொடுத்த பரிசுக்கும் சம்பந்தம் கிடையாது, எல்லாத்துக்குமே பரிசு கொடுக்கும். ஒன்று கண்முன்னே கண்டேன் கண்ணதாச தரிசனம் என்று விசாலம் என்ற அம்மையார் எழுதிக்கக்கூடிய கவிதை. கண்ணதாசனை பார்க்க சென்று விட்டார். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கட்டுரை வடிவத்தில் மாறுதல் சொல்றேன். கட்டுரை சாதாரண உடனே முன்னுரை எழுத்துரை பார்த்து, இவங்க கண்ணதாசன் அவர் வீட்டு ஒரு இரவிலே வருகிறார். இந்த மாதிரி முழித்துக் கொண்டிருக்கார். யார் அங்கே? நான் தான் கவிஞர் வந்திருக்கிறேன். அடடா வாருங்கள் அமருங்கள். இதுல போற போக்கில் ஒரு சின்ன ஒரு நையாண்டி வர, கவிஞரே இரவு நேரம் ஏதாவது பருகிறீங்களா? வீட்டுல குடிப்பதற்கு வெறும் மோர் தான் இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. இது இப்படி இல்ல. அது ஒன்று. இன்னொரு பக்கத்துல நான் பார்த்த ரொம்ப ஒரு அருமையான கட்டுரை, இல்லம் எனும் கோவிலில் என் பார்வையில் கண்ணதாசன், மீராம்பிகை என்பவர் எழுதியிருக்கிறார்கள். அது மொத்தமும் ஒரு வீட்டுக்குள்ளே குடும்ப அங்கத்தினர்கள் பேசுவது போல. இதை படிக்கிறது நேரம் இல்லை. ஒரு சாதாரண வீட்டில் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் என்ன அதை பத்தி தெரியுமா, இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அதை போல பேச்சுல கண்ணதாசனை கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்ணதாசனுடைய பெருமையை சொல்லாமல் இதுல இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால், சாதாரண விஷயங்களை அசாதாரணமாக சொன்னவன் கண்ணதாசன். இதுல இலக்கியத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலக்கியத்தை தொடாமல் யாரும் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய லிஸ்ட் இருக்கிறது. ஆனால் முக்கியமாக தமிழிலே சங்ககாலம் என்று எடுத்துக்கொண்டால், அது கேட்டா முதற்காலம், இடைக்காலம், கடைக்காலம், சங்கம் சொல்வார்கள். கண்ணதாசன் என்றுமே இடைக்காலத்தில் தான் இருந்தார். கண்ணதாசனுடைய காலம் இடைக்காலம். அவர்கள் ஒரு கவிதையில சொல்றாரு, இதை பற்றி இது இலக்கியத்திலிருந்து கம்பன்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேர் எழுதியிருக்கிறார். ஆனா கண்ணதாசன் சொல்லக்கூடிய வரிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். கூடி வந்த மேகம் ஒன்று கூந்தலை தொட்டான்,
குவளை மலர் பூத்ததென்று கண்களை தொட்டான், ஓடி வந்த இதழ்கள் என்று கனிகள் என்று இதழ்களை தொட்டான், ஒடியும் என்று இடையை தொடாமல் விட்டான். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானடும் போனான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாரும் சொல்லி முடித்த விஷயத்தை மாற்றி சொன்னான். சுருக்கமாக சொல்வதிலே பெயர் பெற்ற கண்ணதாசன், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை என்று நின்றிருந்தால் ராமகதை இல்லையே, முடிஞ்சு போச்சு. அத்தனை காண்டத்தையும் ஒரே கணக்கு எழுதி கொடுத்தான். அதுக்கு மட்டும் இல்ல, நான் ரொம்ப ரசிக்கக்கூடியது கண்ணதாசன். இவர் சில கட்டுரைகள் 10 பக்கம் இருக்கு, சில கட்டுரைகள் 1.5 பக்கம் தான் இருக்கிறது. அந்த நுட்பத்தை சொன்னார். கண்ணதாசன் நீண்ட கவிதைகளை எழுதி கண்ணதாசன். அவருடைய அனுபவம் கவிதை பற்றி யாருக்கும் உங்களுக்கு சொல்லாம இருக்கவே முடியாது. பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்னவோ அனுபவங்களே என்று சொன்ன கண்ணதாசன், பிறப்பின் வருவது யாரென கேட்டேன் பிறந்து பாரன இறைவன் சொன்னான். அந்த கவிதை சொல்ல எல்லாருக்கும் மனதளவு தெரியும். அதுல நுட்பமான விஷயத்தை சொல்லுவேன். கடைசியில சொல்றான், அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். எப்படி பாருங்க, பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாரன் இறைவன் பணித்தான், அன்பனப்படுவது யாதனை கேட்டேன் அழித்து பாரன் இறைவன் சொன்னான், பாசம் என்பது என்னென்ன கேட்டேன் பகிர்ந்து பாரன் இறைவன் சொன்னான், மனை நலம் என்பது என்னென்ன கேட்டேன் மணந்து பாரன் இறைவன் சொன்னான், கடைசியில முதுமை என்பது என்ன முதிர்ந்து பாரன் இறைவன் சொன்னான், இறப்பின் பெண் வருவது என்ன என்று கேட்டேன் இறந்து பாரன் இறைவன் சொன்னான். இப்படி சொன்னவன் கடைசி வரிகளை மறுபடியும் நான் நினைத்து பாருங்க. பிரேசுடன் நண்பர் பிரேசுடன் இருக்கிறார், அவரும் இது மாதிரி எழுத்தண்ணி அனுபவிக்கக்கூடியவர். அதுக்காக சொல்றேன், ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அந்த அருகு நெருங்குவதுதான், இந்த அருகு நெருங்குவதுதான் நமது வேதங்கள் உபநிடதம் என்று சொல்லுகின்றன. உபநிடதம் என்பதற்கு பொருளே அருகி நெருங்கி சொல்லுதல் என்பது. எனவே அந்த உபநிடதத்தை ஒரு தமிழ் வரிகளிலே போற போக்கில் தடித்து போயிட்ட மறை நூல் கண்ணதாசனுடைய வடிவங்களுக்கு சொன்னால் அது எந்த விதத்திலும் பொய்யாகாது. அது ஒன்று. இன்னொன்று சாதாரணமா நான் சொல்வதுண்டு, என்னுடைய கண்ணதாசன் நிகழ்ச்சியில பல எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன். ரெண்டா எழுதக்கூடியவர், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இவ்வளவு ஓடுற பஸ்ல இவன் பார்த்திருக்க முடியாது. யார் என்று எண்ணி எண்ணி இந்த ரெண்டு எண்ணி வருது பாருங்க. அந்த ஒரு எண்ணி கவுண்ட், ஒரு எண்ணி சிந்தனைன்னு வச்சுக்கலாம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்க போது ரொம்ப நேரமா உட்காந்துருக்கா தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நான் ஒரு கூட்டத்தை சொன்னேன், சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் சொன்னது. சின்ன கண்ணன் சொன்ன போறத இதுக்கு 2 வாட்டி சொல்லணும். நான் சொன்னேன், அந்த குழந்தை எடுத்து பாக்குறான், இப்படி பாக்குறான் அப்படி பாக்குறான், இந்த கண்ணை சொன்னால் அந்த கண் கோபித்துக் கொண்டு விடுமோ என்று சொல்லி சின்ன சின்ன கண்ணனுக்கு இந்த 2 கண்ணத்தை சொன்னான். கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. அவன் எங்க ரெட்டிப்பா எழுதினாலும் நீங்கள் நின்று பார்க்கணும். ஒரு காலத்துல சென்னையினுடைய வீதிகளிலே ஸ்டாப் லிசன் அண்ட் தென் ப்ரொசீட் என்று எழுதுவார்கள். கவிதைக்கு அதுதான் இலக்கணம். கவிதைக்கு இலக்கணமே நின்று கேட்டு போனோம். அதுக்கு அந்த இசை வடிவம் அவர்களுக்கு துணை கொடுத்தது என்று சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நிறைய சொல்ல முடியல. ஒரு கோவையில பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்ன குறிப்பிட்டார், அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நான். இது பெரிய பெரிய ஆசிரியர்கள் கேட்டா வெக்கத்துக்கும் நாணத்துக்கும் என்ன கேட்டா யாருக்குமே வித்தியாசம் தெரியாது. பெண்கள் கிட்ட கேட்கக்கூடாது, கேட்கும் யாருக்கும் தெரியாது. வெக்கத்துக்கு நாணத்துக்கு என்ன சொல்றீங்க? கண்ணதாசன் போகிற போக்கில் அந்த பாடல்ல எழுதுகிறான், அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால். தலைவரும் தலைவியும் பார்த்து கொண்டால் அங்கே வரக்கூடியது நாணம், பிறர் பார்த்து நீ நடந்து கொண்டால் அது வெட்கம் என்பதை எவ்வளவு எளிதாக இலக்கணத்தை சொல்லிவிட்டான் கண்ணதாசன் என்று பார்த்தால், அதுபோல உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்ல. போற போக்க எழுதினா நாங்கெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். உண்டு இப்போ உண்டுன்னா எப்படி தலையாட்டுவீங்க? இப்படியா உண்டுன்னா எப்படி தலையாட்டுவாங்க, இல்லைன்னா இப்படி தலையாட்டுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா. இடை இப்படிதான் போகும். ஆகவே நீங்கள் கண்ணதாசனை ஆழ்ந்து 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 யோசித்து பார்த்தாலும் அத்தனை அற்புதமானவர்கள். ஒன்றை சொல்றேன், இலக்கியத்தினுடைய தலையாய சிறப்புடைய பணி எது என்று கேட்டால், வலியுறுத்தாமலே வாழ்க்கை நெறிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது இலக்கியங்கள். ஒருத்தன் சொல்லி கேட்கிற நிலையில நீ இருக்கிறானா? 40 வருஷங்களாக நான் ஆசிரியரா இருக்கிறேன், நான் சொல்லி யாரும் கேட்டதா நான் நினைக்க மாட்டேன். ஆனா ஒரு கண்ணதாசன் பாடல் மக்களை திருத்தியது. ஓடி சென்று வாழ்க்கையினுடைய ஓரத்துக்கே சென்ற வாலி அவர்களை கண்ணதாசனுடைய கவிதை மீட்டது என்று சொன்னால், அந்த ஜீவனுள்ள வரிகளுக்கு எத்தனை விதமான பிறப்புரிமை இருக்கிறது இந்த நாட்டில். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே வலியுறுத்தாமல் சொல்லணும். ஷெல்லின்னு ஒரு பெரிய போயிட்டு இருந்தான், ஷெல்லி. அவனு கூட முன்னாடி புளூட்டார்னு ஒருத்தன் தான். அவன் என்ன சொன்னா, ஒரு கிரேக் அறிஞன் சொன்னா, இந்த நாட்டிலே எங்களுக்கு அரசாட்சி கிடைத்தால் அத்தனை கவிஞர்களையும் நாடு கடத்தி விடுவோம் என்று சொன்னான். ஏன்டா கேட்டான்,
ஏன்னா கவிஞர் சொன்னா எல்லாம் கேட்டுடுவாப்பா, எங்களுக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட யாரும் இருக்க முடியாது. எனவே அதை கேட்டுட்டு சொல்லி சொன்னா, என்றால் ஒரு கவிஞனை அரசியலை உட்கார்த்து வைங்கன்னு சொன்னான். ஒரு கவிஞனை அரசுரிமையாக ஆக்குங்கள் என்று சொன்னால், அந்த அரசவை கவிஞனாக என்று மனதிலே நிற்கக்கூடியவர் கண்ணதாசன் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னொன்று சொல்ற, அவருடைய ஈழமகனின் கண்ணீர் என்று ஒரு காவியம் எழுதல அவர். பர்தகரி காவியம், அதுபோல பாண்டி மாதேவி என்று இதெல்லாம் அவர் எழுதாத விட்டு சென்றது. சுருக்கமாக சொல்றது, அவன் போருக்கு போனான், அவள் போர்க்களமானான். இதை யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் போர்க்களத்துக்கு செல்பவன் அங்கே வெற்றியோ தோல்வியோ மாண்டு போகிறான். இவள் போர்க்களமாகவே மாறிவிட்டால் அந்த போர்க்களத்திலே 1000 வீரர்கள் பொருதுகிறார்கள், ரத்தம் சிந்துகிறது. இப்படியெல்லாம் எழுதினார். எனக்கு இதுக்கப்புறமும் பேச ஆரம்பிச்சேன்னா 1 மணி நேரம் பேசுவோம். அதனால நிறுத்தத்தை இப்ப பெட்டர். ஏன்னா கண்ணதாசனை பற்றி சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் எதுக்கு சொல்றேன், அல்வா இப்ப இது அல்வா பெட்டியை பத்தி பேசுங்க, ஆனா அல்வா பத்தி பேசாதீங்க. அதுவும் நான் திருநெல்வேலிக்காரன். எனவே ஒரு சில விஷயத்தை சொன்னேன். என்றும் எண்ணி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அதை இதை படுத்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் உணர்ந்து எழுதியிருக்கிறார்கள். இதை எதுவுமே சோட இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறேன். எந்த பதிப்பிலும் இது போல கட்டுரைக்கு பின்னூட்டங்களை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி அத்தனை கட்டுரைகளுக்கும் பின்னூட்டம் கொடுத்த காவிரி மைந்தன் அவர்களை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அவருக்கும் கண்ணதாசனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன சொன்னா, கண்ணதாசனுடைய கவியரங்கிலே நான் பங்கு கொண்டவர். நாங்கள் எல்லாம் கல்லூரி காலத்துல நான் எழுதியிருக்கிறதுல இந்த 8 முழ வேஷ்டியை தட்டு சுத்த அப்படியே கட்டிவர், 8 சுத்த அப்படி சரண்ட கட்டிவர். அவருக்கு தெரியும், அப்படி சுத்தி எழுதுறாங்க. ஒரு நேரம் கிடையாது. அதெல்லாம் நடக்கும்போது தடுக்கும். அதனால கவியரங்கம் வரும்போது ஒரு கையில அப்படி தூக்கி வச்சு அப்படி நடப்பார். நாங்கள் எல்லாம் அவருடைய கவிதையை காதலிப்பதற்கு முன்னால அவரையே காதலித்தோம் அந்த காலத்துல. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆளுமை அவருக்கு அந்த கவியரங்கள்ல கவிதை பாடிய ஒரு பெருமை இருக்கிறது. அதுபோல தம்பி இங்க முதல்ல சிலை செய்ய வேண்டும் என்று அந்த சென்னையில் இருக்கக்கூடிய சிலைக்கு அடிப்படையாக நான் நினைத்து பார்க்கிறேன். கண்ணதாசனும் அந்த வாழ்ந்த காலத்திலேயே கூட இருந்தால் இவரும் இன்னொரு பஞ்ச அருணாச்சலம் போல இருப்பாரா என்று கேட்டால் அப்படியெல்லாம் இருக்க மாட்டா. கண்ணதாசனுடைய கவிதைகளுக்கு கமா முற்றுப்புள்ளியாக கூட இருந்து பயின்றிருக்கக்கூடியவன் காவிரி மைந்தன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு எழுந்தவன் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த அருமையான ஏற்கனவே சொல்ல இலக்கணப்படி பொறுமையுள்ள ரசிகர்கள் இருக்கக்கூடிய அருமையான இந்த கூட்டத்திலே ஒரு சில எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இன்றைய தினம் விருது பெறக்கூடிய முத்துலிங்கம் ஐயா அவர்கள் ரொம்ப நெருங்கிய 30 ஆண்டுகளாக பிறைசூடது போல. அதாவது கவிதைகளை ஒன்று சொல்றேன், கவிஞர்கள் சில பேர் தான் கவிதைகளை உள்ள நுழைந்து பிறருடைய கவிதைகளை ஆய்ந்து பேசக்கூடியவர்கள். ஞானமும் செல்வமும் நயத்தல் அரிது என்று பேசுகிறார் ஔவையார். அப்படி அவருடைய நிகழ்ச்சிகள் நிறைய நான் கேட்டிருக்கேன். ஒரு வரியை வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் விரித்து அதனுடைய அழகுகளை பாராட்டுமோ அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார் பிறைசூடன் அவர்கள். அவர் கவிதையை சூடியவர்கள், அந்த பிறையை சூடியவர்கள். எனவே அவரும் இங்கே அமர்ந்திருக்கிறார். அன்புக்குரிய முத்துலிங்கம் விருது பெற இருக்கிறார். ஆகவே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டி இந்த மேடையில் சரஸ்வதி அம்மா பற்றி சொன்னா அது அப்படிப்பட்ட பெரியவர்கள். உண்மையால் முத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பாக்குறேன். அமெரிக்கால போனா கூட பார்க்க முடியல, அப்படி பிஸியா இருக்கிறாங்க. ஆக நண்பர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்கிறது. கோடை வசந்தமாக மாறுகின்ற அற்புதமான அரங்குக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.